நாம ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணது, அங்க பேசினது, அங்கிருந்து கிளம்பி இங்க வந்ததை வச்சு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இளவரசியை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்தான். அப்போ ஹாஸ்பிட்டல்ல நாங்க சந்திச்சவங்க ஷாம்க்கு ரொம்ப நெருக்கமானவங்களா தான் இருக்கணும். ஆமாம்மா, அதுதான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க அத்தை? நான் பிடி கொடுப்பேனா? முதல்ல உன்னை தெரியாதுன்னு தான் சொன்னேன். அவன் ஹாஸ்பிட்டல் மேட்டர்லாம் ஆர்வத்தோட சொன்னதும் கொஞ்சம் உஷாராயிட்டேன். நீ வந்த, இந்த இடம் பிடிக்காம திரும்பி போயிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அந்த ஷாம்க்கு என்னதான் வேணுமா அத்தை? உன்னை பத்தியும் குழந்தைய பத்தியும் விசாரிச்சான். அத்தை, நீங்க அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா பண்ண முடியும்? நீ தான் அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க அத்தை. இதை சொல்லி உன்னை எச்சரிக்கை பண்ணணும் தான்மா நான் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் வந்து குழந்தைய பார்த்துட்டு போன. சரிங்க அத்தை. ஓகேம்மா, வச்சிடுறேன்னா? சரிங்க அத்தை. என்னடி, அந்த ஷியாம் ஆசிரமம் வரைக்கும் வந்துட்டானாமா? சரியான விடா கண்டனா இருப்பான் போல இருக்கே. அதான் எல்லாத்தையும் கொடுத்து தொலைச்சாச்சுல, இன்னும் என்னதான் வேணுமா அவனுக்கு? வேற என்ன வேணும்? என்னோட சந்தோஷம், நிம்மதி, என் உயிர் வேணும் போல இருக்கு. ராஸ்கல், அவன் கையில மட்டும் மாட்டட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. பாத்தீங்களா, நான் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு. இல்லங்க, சொத்தை கொடுத்தும் அந்த ஷியாம் இவ பின்னாலே துரத்திக்கிட்டு இருக்கான். சொத்து, பதவி, இது ரெண்டுமே போத மருந்து. அதை அனுபவிச்சவன் அதை விடவே மாட்டான். இன்னும் அந்த சொத்துல ஏதோ தொட்டக்குறை விட்டக்குறை இருக்கு போல இருக்கு. அதனால ஷியாம் உங்களை தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவனால உங்களை டச் பண்ணவே முடியாது. நிஜமாவே நாங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க மாதிரி தான் தோணுது. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். அம்மா, ஃபைலை படிச்சதுக்கு அப்புறம் நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. லிங்க்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. காவேரி கொலையை பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயம், புரிஞ்ச விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா எனக்கு சொல்லு. சார், என் புருஷன் செல்வா கல்யாணத்துக்கு முன்னாடி அக்காவை லவ் பண்ணாரு. ஆனா அவ கல்யாண மண்டபத்திலேருந்து ஓடி போனதால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவரால் சந்தியாவை மறக்க முடியல. அப்போதான் சந்தியாங்கிற ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்கள வீடு வரைக்கும் தேடி போய் பழகிட்டு இருந்தாரு. அவங்க பணம் பறிக்கிற கும்பல்னு தெரியாம போயிடுச்சு. அப்போதான் கருணாகரனுங்கிற சந்தியாவோட முன்னாள் காதலன் ஜெயிலேருந்து வந்து அவங்கள மிரட்டி இருக்கான். அவனை அவங்க கொன்னுட்டாங்க. சந்தியா வேற ஊருக்கு ஓடி போயிட்டா. கருணாகரன் கேஸ்ல போலீஸ் என் ஹஸ்பண்டை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் என் ஹஸ்பண்டுக்கு சந்தியா குடும்பத்தோட உண்மையான சுயரூபம் தெரிய வந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவரும் சந்தியாவும் பழகின போட்டோஸை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்ட பார்த்தாங்க. கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவர் அங்க போயிருக்காரு. சார், முத்து ரொம்ப நல்லவன் சார். அவனை எப்படியாவது காப்பாற்றணும் சார். என்னால உறுதியா எதுவும் சொல்ல முடியலம்மா. நிறைய கேள்விகள் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? அம்மா, நான் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நடந்திருக்கு சார். எங்க அக்காவுக்கும் செல்வாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தப்போ பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ நடந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட்ல முத்துவும் என் மாமனாரும் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை சார். எங்க அக்கா சந்தியாவை பழிவாங்க
ஒருத்தன் தவறுதலா எங்க அக்கா அந்த கார்ல தான் இருக்கான்னு நினைச்சு முத்துவோட கார்ல மோதிட்டான். அது மேஜர் ஆக்சிடென்ட்டா? கொஞ்சம் மேஜர் ஆக்சிடென்ட் தான் சார். முத்துவும் என் மாமனாரும் அதிர்ஷ்டவசமும் உயிர் தப்பினாங்க. மாமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. முத்துக்கு தலையில மட்டும் அடி. அதை தவிர முத்துக்கு மேஜரா பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் நடந்ததா தெரியல சார். குட். அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்த இடம், டைம், டேட், யார் யாருக்கு அடிபட்டுச்சு, யார் யாருக்கு அடிபடலை, காரோட நம்பர்ஸ், காரோட கலர், அந்த டிரைவர்ஸோட பேரு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, எந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, இவங்களோட டீடைல்ஸ். அதுவும் இல்லாம முத்து இதுக்கு முன்னாடி எப்பாவது ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா, ஐ மீன் ஒரு ஃபுல் பாடி ஸ்கேனிங் எடுக்கிறதுக்காக எடுத்திருந்தா அந்த ரிப்போர்ட், ஃபாரின் போயிருந்தா அந்த டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஏன் சார்? எதுக்கு? Do what you are told to. சொன்னது செய், சொன்னதை மட்டும் செய். ஏன்னா என்னை யாராவது கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. புரியுதா? நான் உன்னோட பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்கேன். வந்துரும். நாளைக்கே நீ முத்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்யூ சார். சந்தோஷம். சார் குட் மார்னிங் சார். என்னப்பா டைம் என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டு? சேம்பூர் போயிருந்தேன் சார். ஒரு தகவல் கிடைச்சது. முத்துவை ஜாமீனில் எடுக்க ரிட்டு ஃபைல் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஆமா. நாம் மூவ் பண்ணது தமிழரசி மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சு சார். அவங்க அதுக்கு எதிராக ஸ்டே போடுறாங்க சார். I know she'll do this. சார் இது ஒரு கொலை கேஸ். இதில் அவங்க பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு மூவ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக முத்துவை வெளியே எடுக்க முடியாது சார். ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. சுவாரஸ்யம் களை கட்டுமே. We will wait and see. அண்ணா அண்ணா இங்க கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. தீபா அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா ஆட்டோவே வரலக்கா. சரி, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இங்கே நர்ஸாக இருக்கா, அவளை பார்த்துட்டு போகிறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. ஆனால் இப்போ ஏம்மா ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? லேட் ஆகுமா? ஆமாண்ணே. உங்களுக்கு எங்கேயாவது போகணுமா? ஏடிஎம் வரைக்கும் போகணும். போயிட்டு வாங்கண்ணே. நீ எதுக்கு நின்றுட்டு இருக்க? வா உள்ள வந்து உட்கார். பார்த்து. இப்போ சொல்லு, என்ன விஷயம்? அக்கா, முத்துவை காப்பாற்றுற முயற்சியில் தான் நான் இப்போ இறங்கியிருக்கேன். தீபா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத. முத்துவை உனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவனை என் தம்பியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் வேற. முத்து ஒரு கொலை கேஸில் மாட்டி உள்ளே போயிருக்கான். அதுவும் நான் தான் கொலை பண்ணேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துருக்கான். அவனை நம்ம காப்பாற்றணும்னு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வேஸ்ட்டு தான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? அதாண்டி உண்மை. அவனால வெளியே வரவே முடியாது. இது நான் ஏன் உன்கிட்ட உரிமையா சொல்றேன்னா, நீ நிறமாச கர்ப்பிணியா, இப்போவோ அப்போவோன்னு பிரசவத்துக்கு தயாரா இருக்க. உன்னால முடியாத ஒரு விஷயத்துக்கு நீ இப்படி தேவையில்லாம அலையிறது வேஸ்ட் தீபா. முதல்ல உன் உடல்நிலை பத்தியும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தியும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ இப்படி அலையிறது ரொம்ப தப்பு தீபா. இல்லக்கா, முத்து கேஸில் சில விஷயங்கள் நாலஞ்சு தெரிஞ்சதுனால தான் பாசிட்டிவாக நடக்குது. மோகன் சர்மா அங்கிள் இந்த கேஸை எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டாரு. யாரு? மோகன் சர்மா அங்கிள். தமிழரசி மேடமோட ஹஸ்பண்டா? அவர் இப்போ கேஸ்லாம் எடுத்து நடத்துறாரா? அவர் எங்கே இமயமலை பக்கம் போயிருந்தாரு? நீங்கள் சொல்கிறது உண்மைதான்க்கா. ஆனால் கடவுளோட கிருபைன்னு தான் சொல்லணும். என்னோட ஃப்ரெண்டு நர்ஸு ஒருத்தி அவருக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறா. அவ மூலமாக அவரை பிடிச்சு அவரோட கை காலில் விழுந்தேன். நான் நிறமாச கர்ப்பிணியாக இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்டில் இந்த கேஸ் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டாருக்கா. ஆனால் அவர் ஒன்றும் கடவுள் இல்லையே தீபா. அவரால் மட்டும் எப்படி நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்த முத்துவை காப்பாற்ற முடியும்? அது முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவரோட வாத திறமையால முத்துவுக்கு கிடைக்க போற தண்டனையாவது குறைக்கலாம்ல.
அந்த நம்பிக்கையாவது நாம முத்து மேலேயும் சட்டத்து மேலேயும் அந்த கடவுள் மேலேயும் வைப்போமேக்கா. முத்து பேசிக்கா நல்லவன் தானே. அவனுக்கும் செத்து போன காவேரிக்கும் எந்த சண்டையும் இல்லையே. ஒரு கோவத்துல ஒரு வேகத்துல நடந்த கொலை இது. அந்த அம்மாவை கொல்றதுக்கு முத்துவுக்கு எந்த மோட்டிவும் இல்லை. அவன் பாதி நிரபராதிக்கு சமம் இல்லையா? சட்டத்துல சில வகை கொலைகளுக்கு கருணை அடிப்படையில, சந்தர்ப்ப சூழ்நிலை அடிப்படையில தள்ளுபடி இருக்குல்ல. ஏய் போடி, அதெல்லாம் இந்த கேஸ்ல செல்லுபடி ஆகாது. முத்து காவேரி அம்மாவை பிளான் பண்ணி கொன்னு இருக்கான். அதுக்காக திட்டம் போட்டிருக்கான், அதை செயல்படுத்தி இருக்கான். அடேங்கப்பா, விட்டா நீங்களே தீர்ப்பு எழுதிடுவீங்க போல இருக்கு. விட்டா நீயே கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு முத்துக்காக ஆஜராகி கோர்ட்ல வாதாடுவ போல இருக்கே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அதையும் செய்வா இந்த தீபா. சட்டம் மனுஷங்களை காப்பாத்ததானே தவிர அப்பாவிங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லையேக்கா. எப்படியோமா, வெற்றியோ தோல்வியோ முடிவை கடவுள் கையில விட்டுட்டு சாகிற வரைக்கும் போராடி பாக்குறதும் ஒரு விதத்துல சாகசம்தான். ஆனா அதுல சின்ன சிக்கல்க்கா. சிக்கல் இல்லாம இருக்குமா? சொல்லு, என்ன சிக்கல்? மோகன் சர்மாவோட மனைவி தமிழரசி அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேஸ்ல மறுபடியும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஆஜராறாங்க. அதாவது புருஷனுக்கு எதிராக பொண்டாட்டி வாதாட போறாங்க. அதாவது முத்துக்கு எதிராக தமிழரசி மேடம் வாதாட போறாங்களா? ஆமாக்கா, அது ஒரு பெரிய சிக்கல் தான். மோகன் சர்மா அங்கிள் முத்துவுக்கு பெயில் மூவ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாரு. இப்ப தமிழரசி அம்மா அதை எதிர்க்க போறதா தகவல் வந்திருக்கு. ஆமாக்கா, அந்த அம்மா பேசாம இருந்தா கொஞ்ச நாள்லயாவது முத்து வெளியே வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனா அவங்க முத்துக்கு பெயில் கிடைக்க கூடாதுன்னு வாதாட போறாங்க. அநேகமா அவங்க பக்கம்தான் ஜட்ஜு தீர்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா இது கொலை கேஸ்ன்னு மோகன் சர்மாவே ஃபீல் பண்றாரு. அடடடா. அதான்க்கா, நான் தமிழரசி அம்மாவை போய் பார்க்கலான் இருக்கேன். ஆனா அவங்களுக்கு என்ன பழக்கம் இல்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப எரிஞ்சு விழுவாங்க, வார்த்தையாலே கொன்னுடுவாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. அவங்க ரொம்ப நல்லவங்க. இளவரசி அவங்களும் ரொம்ப க்ளோஸ். எனக்கும் நல்ல பழக்கம்தான். அக்கா ப்ளீஸ், அப்போ வாங்கக்கா, அவங்கள போய் பார்க்கலாம். அது தீபா, தமிழரசி மேடமை பொறுத்த வரைக்கும் தொழில்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் அவங்க தோலை உரிக்காம விட மாட்டாங்கடி. அதான் யோசிக்கிறேன். அக்கா, நம்ம தோலை உரிச்சா உரிக்கட்டும்க்கா. முத்துவை காப்பாத்துற கடமை உங்களுக்கும் இருக்குதானே? ஏம்மா பேசி முடிச்சாச்சா? லேட் ஆகுது. வாங்கண்ணே. தீபா, நானும் வரேன். இப்போயே போய் தமிழரசி மேடமை பார்த்துட்டு வந்துடலாமா? சரி. அண்ணா வல்சரவாக்கம் வரைக்கும் போகணும். போலாமா? வாங்க. வணக்கம் எஸ்வி சார். சார் சாரி, மே கமின் கேட்க மறந்துட்டேன். சார் ப்ளீஸ், வாட் எ சர்ப்ரைஸ். ஹவ் ஆர் யூ சார்? ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. முத்து கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், இனிமேல் நம்ம அடிக்கடி சந்திக்க போகிறோம். ஐ நீட் எ ஸ்மால் ஃபேவர். சொல்லுங்க, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. சார், என்னால் சட்டப்பூர்வமாக என்ன தகவல் தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு தரேன், சரியா? தேங்க்யூ. சரி, உங்களுக்கு எதிராக தமிழரசி மேடம் வாதாட போகிறதா கேள்விப்பட்டேன். பாவம், தோத்து போக போகிறாங்க. இதே டயலாக் தான் சார் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஓகே, லெட்ஸ் see in the court. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சுமு. சார், முத்து கேஸில் கொலை செய்யப்பட்ட காவேரியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் ஐ ஹேவ் a look? பாருங்களேன். காவேரி கத்தியால் குத்தி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்கே. அதுவும் இல்லாமல் காவேரி குத்தி கொலை செய்யப்பட்ட ஆயுதம், அதில் இருந்த கைரேகை எல்லாமே முத்துக்கு எதிராக இருக்குது. இனிமேல் இந்த கேஸில் வாதாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கேயே இந்த கேஸ் முடிஞ்சு போச்சே. ஏசி சார், நான் இந்த தொழிலுக்கு புதுசு. 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வயிற்று பழப்புக்காகத்தான் இந்த கேஸையே பிடிச்சிருக்கேன். முத்து இருந்தா என்ன, செத்த என்ன, அது அவனோட விதி, போட்டுமே. இந்த கேஸை நான் நடத்தினா எனக்கு 1000மோ 2000மோ கிடைக்கும். அது ஏன் சார் மண்ணள்ளி போடுறீங்க? குட் ஜோக் சார். இந்த கேஸில் தமிழரசி மேடம் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இறங்கியிருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இன்ஸ்பெக்டர், உங்க பேரு? ஓ, சோமசுந்தரமா? என்னோட 30 வருஷ சர்வீஸில் இதை ஒரு சவாலான கேஸாக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஜால்ரா அடிக்கிறத நிறுத்திட்டு உங்க வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? சரி சார்.
ஏசி சார், சொல்லுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். காவேரி அம்மாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், ஒரு வாரமாக மார்ச்சரியில் தான் இருக்கு. அந்த பாடியை நான் பார்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவோட மூஞ்சியை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு தான். ஓகே. அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட ஒரு காப்பி கிடைக்குமா? அதுக்கு என்ன சார், ஒரு காப்பி எடுத்து உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சிடறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். இந்த விஷஸை உங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேடம் தமிழரசிக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு தான் இது வேணும். தேங்க்யூ வெரி மச். See you, sir. You also take care. Thank you, sir. சார், தோத்து போறோங்கிறத அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறாரா பாருங்க சார். எவ்வளோ திமிரா போறாரு பாருங்க சார். இந்த திமிர் தான் சோமு அவர் இத்தனை வருஷமா ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. என்ன, அவர் கொஞ்சம் கிண்டலான ஆளு. அவர் சொன்னதை கவனிச்சிங்கள? வயிற்று பொழப்புக்காக இந்த கேஸை நடத்துகிறாராமா, 5க்கும் 10க்கும் அல்லாடுறாராமா. பார்ப்போம், கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போகிறோம். ஓகே சார். கோதுமை 2 கிலோ. சரி. தோரப்பருப்பு எவ்வளோ போட? 2 கிலோ போதுமா? 2 கிலோ உளுத்தம்பருப்பு, சக்கரை 4 கிலோ. சரி, 4 கிலோவா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மளிகை சாமான் லிஸ்ட் எழுதிட்டு இருக்கோமா இந்த மாசத்துக்கு. காட்டு. என்னத்துக்கு இவ்வளவு? இங்க இருக்கிறதே 4 பேர் தான். எதுக்கு எதுக்கு இவ்வளவு வாங்கி வேஸ்ட் பண்ணணும்? இந்த பாரு, இந்த லிஸ்ட் அப்படியே பாதியாக்கு. ஓகேமா. ஓகே, இரு நான் போய் திறக்கிறேன். மேடம். அடடடா அபி, வா வா வா, கம் கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். இவங்க யாரு? இவ பேர் தீபா, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. வணக்கம். வணக்கம்மா, வாங்க வாங்க. வா. ஹலோ அபியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருமா, நிக்காத, பிள்ளை தாச்சி பொண்ணு இல்ல. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்க. எத்தனாவது மாசம்? 8வது மாசம். மேடம், நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. tell me. தீபா செல்வாவோட பொண்டாட்டி. செல்வாவோட தம்பி முத்து கேஸ்ல நீங்க தான் அரசாங்க வக்கீல ஆஜராக போறதா கேள்விப்பட்டேன். அபி, பாவம் மேடம், அவங்க மாமியார் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. முத்துவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. முத்து ரொம்ப நல்லவன் மேடம். அபி, காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம், உங்க பதில் தான் வேணும். இதுதான் பதில்மா. காஃபி எடுத்துக்கிறேன், டீ எடுத்துக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம். அபி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீதி நியாயம்தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கோர்ட் கேஸை பத்தி என்கிட்ட வந்து பேசுறதே தப்பு. அதுவும் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசு தரப்பு வக்கீலா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேஸை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. ப்ளீஸ் மேடம், அவங்க மேல கோச்சிக்காதீங்க மேடம். அவங்கள வற்புறுத்தி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் தான் மேடம் காரணம். உன் மேல கோவப்பட முடியாதுமா, ஏன்னா எனக்கு உன்னை தெரியாது. ப்ளீஸ் தயவு செய்து வேற ஏதாவது பேசுறதுனா பேசலாம். நான் சொன்னேன் இல்ல தீபா, மேடம் இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. மேடம் ப்ளீஸ் மேடம், செல்வா பத்தியும் முத்து பத்தியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 5 இல்லம்மா, 15 நிமிஷம் டைம் கொடுப்பேன். கோர்ட்ல தேவைப்பட்டதுன்னா கூண்டு மேல உன்னை ஏறி நிக்க வச்சு முழு கதையும் கேட்பேன். ஓகே? ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு முத்துவை காப்பாற்ற விடுங்க. அவருக்காக மோகன் சர்மா சார் பெயில் மூவ் பண்ண போறாரு. அதை நீங்க தடுக்க போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். முத்துவை தயவு செஞ்சு வெளியே எடுங்க. இந்த பாருமா, யாரை வெளியே விடணும், யாருக்கு பெயில் மூவ் ஆகாம பாத்துக்கணும், எனக்கு நீ சொல்லி தரியா? Who are you to dictate to me? தப்புதான் மேடம், தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா முத்து ரொம்ப பிரில்லியன்ட் பர்சன் மேடம். இந்த லெட்டரை பாருங்க மேடம். அவனோட கண்டுபிடிப்பை பாராட்டி மும்பைல ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவன் அந்த ஃபங்க்ஷன்ல எப்படியும் கலந்துக்கணும். அவன் கண்டுபிடிப்பு பெரிய சாதனை மேடம். என்னம்மா விளையாடுற? இங்க ஒரு உயிர் போயிருக்குது, ஒரு கொலைய பண்ணிருக்கா. ஃபங்க்ஷனா பாராட்டும், முதல்ல மனுஷனா அவன் நடந்துக்கணும்.
அதுக்கப்புறமா தான் சாதனை, பாராட்டு. அபி, உனக்கு நான் ரொம்ப லிபர்ட்டிஸ் கொடுத்துட்டேன், ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறேம்மா. மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் இந்த பாருமா, இந்த பாரு, தயவு செய்து கிளம்புங்கம்மா. பிள்ளைத்தாச்சியா இருக்க, ஸ்ட்ரெயின் பண்ணாத, கிளம்பு. தீபா போயிடலாம் தீபா. மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது ஒரு 2 நிமிஷம் கேட்டிங்கன்னா உங்க மனசு மாறும். ப்ளீஸ் மேடம், முத்து நிரபராதி மேடம், அவனை காப்பாற்ற விடுங்க மேடம். மேடம் பெயில் கொடுக்கறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் மேடம். இந்த பாருமா, எனக்கும் மனிதாபிமானம் கருணை எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு கொலைகாரம் மேல இல்ல. பிளான் பண்ணி பண்ண கொலைமா இது? இந்த கொலை விஷயமா எங்களுக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நான் கோர்ட்ல சொல்லும் போது நீயே உணர்ச்சி வசப்பட்டு முத்துவ தூக்குல மாட்டங்கன்னு சொல்லாம இருந்தா சரி. இனிமே உன் நிழலோ இல்ல இந்த அபியோட நிழலோ இந்த வாசல்ல வரக்கூடாது. முத்துக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுப்பேன். நல்லபடியா போய் குழந்தைய பெத்துக்க. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி டெலிவரி. தீபா